பிரேசலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே நல்லா தான் இருக்கும். சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு சோர்வு எங்கெங்க நான் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரை தான் தேடுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் காரியமே வாய்க்க மாட்டேங்குது, ஜெயமே கிடைக்க மாட்டேங்குது, அற்புதமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து நடந்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும், காரியம் வாய்க்கும், ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்படி என்ன ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது? இங்க ஏசாயா 36:7 சொல்லுகிறது, நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாக. ஆமாங்க, வேதத்துல எசேக்கியா என்ற ஒரு பக்தன், அவனுக்கு விரோதமா ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது அவன் ஆண்டவரை நம்பி ஒரு பெரிய ஜெயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது காரியம் வாய்க்கும், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், அற்புதம் நடக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல கர்த்தர் நிச்சயமாய் எசேக்கியாவுக்கு வெற்றியை கொடுத்தவர் நமக்கும் வெற்றியை கொடுப்பார். இந்த நாள்ல கர்த்தரை நம்புவதற்கு கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? உங்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள்ல அப்பா, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்கள் நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி ஜெயத்தையும் வெற்றியும் பெற்று உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் வாழ்க்கையை முற்றிலும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.